அவர் கிருபை என்றும் மாறாது. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவர் சமூகத்திலே வந்து ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் சுத்த இருதயம் உள்ளவருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் அவர் பரிசுத்தர். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்கள் பரிசுத்தராய் இருக்க அழைத்த தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வார்த்தை ஆராதனைகளை நான் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் ஒரு 5 வசனங்களை நான் வாசித்து விட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 37 1-5 வரை நான் வாசிக்கிறேன். அடுத்தவர்கள் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். சங்கீதம் 37 1-5 வரை வசனங்கள் இப்படியா சொல்வது: பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் நீ பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் புல்லை போல வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரை காரியத்தை வாய்க்கப்படுவார். எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. என் கிருபை வழக்கம் நல்ல தகப்பனே, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உண்மை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, எங்க சொந்த பலம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய ஆண்டவரே எங்க சொந்த சம்பாத்தியம் எதுவும் கிடையாது ஆண்டவரே. என் தகப்பனை நாங்கள் உண்மை சார்ந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் மனமகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் மனமகிழ்ச்சி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே மனமகிழ்ச்சியா இருக்கிறவர் நீராயிருந்தோடைய ஆண்டவரே. என்னை காண்கிற தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உள்ளான காரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. உம் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆனால் நடிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அப்பா உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருந்து எங்களை ஆண்டவரை ஊக்குவிக்கிறவர் ஆண்டவரே, எங்களை நடப்பிக்கிறவர் அப்பா. ஆண்டவரே, எங்கள் வழிகளை உங்களுடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நாங்கள் சமூகத்திலாக நாங்கள் ஆண்டவரே சரண்டர் பண்ணுறோம் அப்பா. காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் நன்மை செய்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து மனமகிழ்ச்சியா இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க நன்மை இன்னதென்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இது நன்மை இதுவென்று எங்களுக்கு காட்டி கொடுத்துக்கிறீங்க அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உண்மை பொல்லாத காரியங்களை குறித்து நாங்கள் ஒருபோதும் நாங்கள் அதை நோக்கி பார்க்காதபடி எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவர். கல்வாரி சிலுவையில எங்களுக்காக அடிக்கப்பட்டவர், எங்கள் எண்ணங்கள் இயக்கங்களை சுமைப்பிடிக்கிறவர் ஆண்டவரே நீர் ஒருவரே அப்பா. உம் சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய ஆராதனையிலே உங்களுடைய மகிமை கடந்து வருவதாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உங்களுடைய மகிமையில உங்களுடைய பிரசன்னத்திலே ஆண்டவரே அப்பா நாங்கள் மகிழ்ந்து களி கூற கிருபை செய்யுங்க. உம் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உயர்ந்த தேவன் ஆண்டவரே, எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் உங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இதை பேமில போட்டுக்க வந்து இந்த பாடல் சேர்ந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. என்னை காண்பவரே தீனம் காண்பவரே, என்னை காண்பவரே தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே தீனம் காப்பவரே. எண்ணங்கள்
எங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனிக்கிறேன். கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனிக்கிறேன். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கிற நல்ல தகப்பனாக மக்கு மறைவாக நான் ஓரிடமும் ஓட முடியாது ராஜா. என்னை சுற்றி என் தகப்பனை வேலி எடுத்து ஆண்டவரே உடைய கிருபையினால எங்களை கரம் பிடிச்சு நடத்தின ஒரு நல்ல தகப்பன் நீர் ஒருவரே ஆண்டவரே. நான் தாயின் கருவில உருவாகும் முன்னே என்னுடைய கண்கள் என்னை கண்டது ராஜா. கண்டபடியா தான் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. பிரித்தெடுத்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உங்களுடைய நாமத்தில் எங்கள் ஆண்டவர்களை பிரித்தெடுத்து அபிஷேகத்தை கொடுத்து உமக்கு ஊழியக்கார பிள்ளைகளாக உம்முடைய பிள்ளைகளாக தூக்கி நிறுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. வாழ்நாள்ல நான் ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, என் தகப்பன் ஒரு தீமையும் செய்ததில்லை. தூக்கி எடுத்த நாள் முதல் கரம் பிடித்த இந்நாள் வரை என் தகப்பன் எனக்கு போதுமான தேவனாய் இருந்தீங்க ஆண்டவரே. என்னை கைவிடவில்லை ஆண்டவரே. நான் பல நேரம் உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம் அப்பா, ஆனால் என் ஆண்டவர் ஒரு நாளும் எனக்கு துரோகம் செய்யவில்லை. ஒரு நாளும் அவர் மறுதளிக்கவே இல்லை. என்னை அவ்வளவாய் நேசித்தார், அன்பு காட்டினார். அவர் நான் தூரம் போன போதும் என்னை தேடி அங்கலாய்த்து ஓடி வந்து அரவணைத்த ஒரு நல்ல தகப்பன் ஆண்டவரே. வரும் நாட்கள்ல என் தகப்பனே நான் லீலி மலர் போல் ஆண்டவரை நான் வாசனை கொடுக்கிற பிள்ளையாக ஆண்டவரை நான் மறந்துடுவேன் ராஜா. என்னை அப்படியாக என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. உமக்கு கனி கொடுக்கிற பிள்ளையாக உமா ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒவ்வொரு நாங்களும் ஆண்டவரே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு படி முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. பொறுமையை கொடுத்தீங்க, சமாதானத்தை கொடுத்தீங்க, சகிப்பு தன்மையை கொடுத்தீங்க ஆண்டவரே. ஓ என் தகப்பனே ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே நீர் அப்பா வேதனையோடு பின்பற்றும் ஆண்டவரே. பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் ஆண்டவரே. பரிந்து பேசின ஒரு நல்ல ஆசாரியன் தகப்பன் இயேசு பிரசமல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவர்களோடு கூட இருங்க அப்பா. உங்களுடைய கரம் கூட இருந்தவரை நடத்தட்டும் ஆண்டவரே. லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன், லீவோனின் மரம் போல் படர்ந்திடுவேன். லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன், லீவோனின் மரம் போல் படர்ந்திடுவேன். கர்த்தரின் சமூகம் பனித்துளிவோ காலமெல்லாம் என் இதயத்திலே. கர்த்தரின் சமூகம் பனித்துளிவோ காலமெல்லாம் என் இதயத்திலே.
மலர்ந்திடுவேன் படர்ந்திடுவேன் நறுமணமாய் பரவிடுவேன் மலர்ந்திடுவேன் படர்ந்திடுவேன் நறுமணமாய் பரவிடுவேன் லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன் லீமோனின் மரம் போல் படர்ந்திடுவேன் லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன் லீமோனின் மரம் போல் படர்ந்திடுவேன் மனதார இயேசு சிநேகிக்கின்றார் மன்னித்தாரே என் மீறுதல்கள் மனதார இயேசு சிநேகிக்கின்றார் மன்னித்தாரே என் மீறுதல்கள் கோபமும் நீங்கியது தயவு வாழ்நாளெல்லாம் உங்க கோபமும் நீங்கியது தயவு வாழ்நாளெல்லாம் மலர்ந்திடுவேன் படர்ந்திடுவேன் நறுமணமாய் பரவிடுவேன் மலர்ந்திடுவேன் படர்ந்திடுவேன் நறுமணமாய் பரவிடுவேன் லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன் லீமோனின் மரம் போல் படர்ந்திடுவேன் லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன் லீமோனின் மரம் போல் படர்ந்திடுவேன் பனித்துளி போல் என் இதயத்திலே வார்த்தையினால் தினம் நிரப்புகிறார் பனித்துளி போல் என் இதயத்திலே வார்த்தையினால் என்னை நிரப்புகிறார் பணிவிடை தொடர்ந்து செய்வேன் பலியான இயேசுவுக்காய் பணிவிடை தொடர்ந்து செய்வேன் பலியான இயேசுவுக்காய் மலர்ந்திடுவேன் மலர்ந்திடுவேன் நறுமணமாய் பரவிடுவேன் மலர்ந்திடுவேன் படர்ந்திடுவேன் நறுமணமாய் பரவிடுவேன் லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன் லீமோனின் மரம் போல் படர்ந்திடுவேன் லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன் லீமோனின் மரம் போல் பரவிடுவேன் நொறுக்குண்ட இருதயத்தை தள்ளாத நல்ல நேசர் இருதயங்களை நொறுக்குகிறவர் ஆண்டவரே எங்கள் இருதயங்களை நொறுக்கி உமக்கேற்ற பாத்திரமாய் உருவாக்குற ஒரு நல்ல ஆசாரியர் ஆண்டவரோடு சொல்லுவோம் ஆண்டவரே உம் கரத்திலே ஆண்டவரே நீர் குயவன் நீர் நான் பாத்திரம் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஒப்பு கொடுத்தாப்புல ஆண்டவரே அந்த பாத்திரம் மீது எனக்கு எந்த அதிகாரம் இல்லை இது உங்களுடைய பாத்திரம் நீர் வரைந்து கொள்ளும் நீர் வரைந்து கொள்ளும் ஆண்டவரே உங்க இஷ்டம் போல வரைந்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே உங்களுடைய மகிமை வெளிப்படத்தக்க பல பேருடைய பிள்ளைகளை உங்களுடைய சத்தியத்துக்குள்ளே கொண்டு வர பாத்திரமாய் பல பேருக்கு சாட்சி உள்ள பாத்திரமாய் என் இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்ற பாத்திரமாய் யார் என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் நான் வெட்கப்பட மாட்டேன் ஏனென்று சொன்னால் உலகம் எனக்காக சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது நானும் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன் உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே ஆண்டவரே ஒருபோதும் வெட்கப்பட மாட்டேன் நான் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டேன் ஏனென்று சொன்னால் வெற்றி சிலுவை எனக்கு முன்பாக சிலுவையில மரித்த இயேசுவை நான் காண்கிறேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை எல்லாரும் சொல்லுமா நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை வெற்றி சிறந்த தேவன்
நமக்கு முன்பாக இருந்து எங்களை நடத்துகிறவர், நமக்காக ராஜரீகம் செய்கிறவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலே இந்த ஆண்டவரை நவம்பர் மாசத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, செய்து கொண்டு மகனை மறைத்து ஒரு வார்த்தையோடு டைப் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாதத்துக்கு எந்த வாக்குத்தம் எங்களுக்கு நீர் ஆண்டவரை ஏற்படுத்தியிருக்கிறீர்களோ அதை கொடுங்க. ஆண்டவரை இருதயத்தை திறந்து வைக்கிறோம். வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். பேசுவீராக, எங்களோட இடப்படுவீராக. ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துறோம் அப்பா, எங்களை தாழ்த்துறோம் ராஜா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கும் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர்களுக்கு கடந்த 10 மாதங்கள் போதுமானவராக இருந்தார். இந்த வருடம் இனிமேலும் இருக்கக்கூடிய 2 மாதங்களிலும் எங்களை அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறாராமே. அவர் எங்கள் யெகோவாவாக இருக்கிறாராமே. அவர் எங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவர். ஆமே. எங்கள் போக்கிலும் வரத்திலும் எங்களோடு கூட இருந்து பாதுகாக்கிறோம். ஆசீர்வதித்து அனுப்புகிறவர் மாத்திரமல்ல, அவர் எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற கர்த்தராகவே இருக்கிறார். ஸோ எங்களை அவருடைய வருகைக்கு தயார்படுத்தும்படியாக கடந்த மாதத்திலே எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அவர் நல்லவர். ஆமென். இந்த மாதத்திலும் தேவன் உபாகமம் புஸ்தகத்தில் இருந்து 1வது அதிகாரத்தில் இருந்து 11வது வசனம் மூலமா இந்த மாதம் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக இருக்கக்கூடியது 222வது பக்கம் பழைய ஏற்பாட்டிலே. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். அப்படியாக கடவுள் பிதாவே, உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே, நீர் உங்களுடைய மோசையை கொண்டு ஆண்டவரே இந்த ஜனங்களோடு கூட நீர் பேசி ஆசீர்வதித்த வார்த்தை இதோ ஆண்டவரே எங்களுக்கும் நீர் இந்த மாதத்திலே நீர் கொடுத்திருப்பதனாலே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். தேவனுடைய திட்டம், தீர்மானங்கள் ஆண்டவரே, எதற்காக இந்த வார்த்தைகளை நீர் என்னால் கொடுத்தீரோ அதே வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, இதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் இந்த மாதத்தில் உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபமிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். ஆமென். அவர் ஆல்ரெடி எங்களை பெருக பண்ணிவிட்டார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். அப்படியாய் நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டு விட்டீர்கள். அப்படியாய்ப்பட்ட ஜனங்கள், திரட்சியாயிருக்கிற ஜனங்கள், நட்சத்திரத்தை போல திரளாய் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த மாதம் முழுவதும் வைத்து இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெறாததற்கு ஏதேனும் தடையாக இருக்கா என்பதை நாங்கள் சோதித்து பார்த்து இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நம் தேவனுடைய பாதத்திலே அதிகாலையிலே அமர்ந்திருந்து இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் மறுபரிசீலனை செய்து அவரிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு காலையிலும் நாங்கள் மறுபடியுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதனால் தான் தேவன் இந்த வார்த்தையை எங்களுக்கு விசேஷமாக இந்த மாதத்திலே கொடுத்திருக்கிறார். நாங்கள் நிற்கும் நிலைமை என்ன, நாங்கள் எந்த இடத்தில் நிற்கிறோம், இந்த வாக்குத்தத்தத்தை பெறக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிறதா, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடைகளை எதுவும் அந்நாட்களிலே வந்தது போல அவாந்தர வழிகளிலே நடந்த அந்த வனாந்தரங்களிலே திரிந்து ஆசீர்வாதங்களை இருந்த அந்த ஜனங்கள் போல அல்ல, மாறாக அந்த பிழைகளை செய்யாத வண்ணம் நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடிய புத்திரர்களாக நாங்கள் மாறும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இந்த வாக்குத்தத்தம் ஒரு விசேஷமான வாக்குத்தத்தம் இந்த மாதத்திலே என்று நான் கூட சொல்ல முடியும். 1வது அதிகாரத்திலே 3வது 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் எத்ரேயின் அருகே அஸ்தரோத்தில் குடியிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனையும் மோசே முறியடித்த பின்பு யுத்தங்களுக்கு பிறகு
கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருக்கிறது. விசேஷமாக 4வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் 1 தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னார். ஆமென். இது 1ஆம் தேதி 11ஆம் மாதம் 40வது வருஷம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆமென். இதே வாக்குத்தத்தம் எங்களுக்கு 1ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 மறுபரிசீலனை செய்து கர்த்தர் மோசே மூலமாய் கொடுத்த அந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். அதே நாள், அதே மாதம், அதே வாக்கு, அதே ஆசீர்வாதம், அதே பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னத்திலே தேவன் எங்களை வழி நடத்துவாராக. அப்படியாய் ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதன் நோக்கம் எல்லாம் என்ன ஆண்டவரே, நீர் எதை கொண்டு நீர் எங்களோடு கூட பேச போகிறீர் என்று நான் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தேன். அநேக நாட்களாக அமர்ந்திருந்தேன். நான் இங்கே வருவதற்கு முன்பதாகவும் என் அறையை பூட்டிவிட்டு நான் தேவனோடு கூட உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். தேவரே, ஆசீர்வாதமான வார்த்தைகள் அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதை பிரியமாய் கொண்டுள்ள தேவன். ஆனால் எதை நீங்கள் இந்த வார்த்தை மூலமாய் நீங்கள் எங்களோடு கூட பேச போகிறீங்க, என்ன சீக்ரெட் என்று கேட்டபொழுது ஆண்டவர் சில அநேக காரியங்களை காண்பித்தார். இந்த சிறையிருப்பிலே இருந்த அந்த எகிப்து தேசத்தில் கூக்குரலிட்டு கூப்பிட்ட ஜனங்களை தேவன் மோசே மூலமாக அழைத்து வந்தார். பார்வோனிடத்திலே பல 10 காரியங்களை காண்பித்து தேவன் பிரித்தெடுத்த அந்த பூச்சக்கரத்தில் இருந்து பிரித்தெடுத்த அந்த வேறுபட்ட ஜனத்தை அவர் நடத்தி வந்தார் என்பது நான் யாவரும் அறிவோம். ஆனால் இந்த ஜனங்கள் 11 நாட்களிலேயே கானான் தேசத்துக்கு செல்ல வழிகள் இருந்த பொழுதிலும், ஆனால் யுத்தங்களை கண்டால் இவர்கள் மனமடைந்து போவார்களே என்று சீக்கிரமாய் போகாமல் வேறு வழியாக சுற்றியவர்களை 40 நாளிலே கொண்டு போக தேவன் சித்தம் கொண்டார். அப்படியாய் தேவன் சித்தம் கொண்டு வழி நடத்தி செல்ல தகுதியுள்ள அந்த ஜனங்கள் தகுதியை இழந்தார். தகுதியை இழந்த பொழுது தேவன் கண் முன்னாலே, தனக்கு முன்னாலே அந்த ஜனங்களுக்கு அவர் மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் அவர் கூட இருந்து கரம் பிடித்து பாதுகாத்து கண்மணி போல அந்த ஜனங்களை அவர் வழிநடத்தி வந்தார் என்பது எனக்கு யாவருக்கும் தெரியும். தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றால் அவர்கள் கண்மலையிலிருந்து அந்த தண்ணீரை பெற்றுக்கொள்ள வேண்டும், தாகம் தீர்க்கும்படியா. பசியார வேண்டும் என்றால் வானத்திலிருந்து மன்னாவை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஜனங்களாக இருந்தார். நிழல் தேவைப்படும் என்றால் மேகஸ்தம்பத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய ஜனங்களாக அவர்கள் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது அந்த 40 வருடம் அளவும் நாங்கள் அதை பின்பற்றி ஆராய்ந்து பார்ப்போமானால் மிகவும் ஆச்சரியம், மிகவும் ஆசீர்வாதம். லோத்துவனுடைய பிள்ளைகள் அங்கே இவர்கள் கடந்து வரும் பாதைகளிலே லோத்துவனுடைய பிள்ளைகளும் அங்கே வந்து பெருகி இருக்கிறதை காண்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடத்திலே உனக்கு ஒருபடி மண் கூட நான் உனக்கு கொடுக்க போவதில்லை, ஒருபடி நிலம் கூட நான் கொடுக்க போவதில்லை, அதை விட்டு விலகிவா, இதால் போ அதால் போ என்று மாறி 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 உனக்கு உன் பிதாக்களுக்கு நான் ஆசீர்வதித்த அந்த தேசத்தையே நான் உனக்கு கொடுப்பேன் என்று அவர் வாக்கு மாறாத தேவனாக இருந்து கடைபிடித்து வந்தார். ஆமென். அவர் வாக்கு மாறாதவர். ஆமென். அவர் என்றும் வாக்குகளை கொடுத்து விட்டு அவர் எங்களை வெறுமன விடுவதில்லை. அவர் கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்தி இவரை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். போகும் இடமெல்லாம் அவருடைய பிரசன்னம், அவருடைய வழி நடத்துதல், அவருடைய அபிஷேகம், அவருடைய ஆலோசனை, அவருடைய கட்டளைகள், தீர்மானங்கள், நியமங்கள் எல்லாம் ஆசீர்வாதம், எல்லாம் பிரசன்னம் தேவனுக்குள்ளாகவே காணப்படுகிறது. ஆனாலும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அநேகம் அங்கே காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். வணங்கா கழுத்துள்ள ஜனங்களினால் அங்கே தேசத்திலிருந்து, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட ஆண் மக்கள் யாருமே பிரவேசிக்கவில்லை, 2 மாத்திரம் பிரவேசித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். காலேபும் யோசுவாவும் உட்பிரவேசித்தார்கள். மோசே கூட உட்பிரவேசிக்க முடியாமல் போயிட்டு, மோசே ஏன் கண்மலையை பார்த்து பேசு என்று சொல்லும் பொழுது அடித்தான் என்ற ஒரு இடத்துல நான் பார்க்கும் பொழுது மோசே சொல்றான், இந்த ஜனங்களின் நிமித்தம் என்று நான் இழந்து போனேன் கானான் தேசத்துக்கு போவதை என்று
மோசே அங்க சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வளவு கடினமான பாதையிலே அந்த மோசே இந்த ஜனங்களை வழிநடத்தி வந்தான் என்றதை பார்க்கிறோம். ஆனால் தேவைகள் என்ன ஆண்டவரே, ஏன் இதை நீங்கள் இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்தீர், என்ன ரகசியம் என்று மீண்டும் மீண்டும் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் மறுபடியும் சில காரியங்களை காண்பித்துக் கொடுத்தார். சபைகளின் தேவைகள் கர்த்தர் மூலமாய் மாத்திரமே பரிபூரணப்படுத்தப்படும். ஆமென். சபை ஜனங்களின் தேவைகள் மன்னாவாக அங்கு பொழியப்பட்டது, ஜீவனுள்ள வசனங்கள் அங்கே கொடுக்கப்பட்டது. தாகமுள்ள ஜனங்களுக்கு ஜீவ தண்ணீராக அங்கே கண்மலையானவர் பிளந்து தண்ணீரை கொடுத்தார், தாகத்தை தீர்த்தார் என்று பார்க்கிறோம். அவர்கள் மாராவுக்கு வந்தார்கள், கசப்பான நீரை பருகினார்கள். எலிமுக்கு வந்தார்கள், அவர்கள் இளைப்பாறினார்கள் என்று பார்க்கிறோம். சோ ஒவ்வொரு இடங்களிலும் தேவன் அடைக்கலம் கொடுத்து, தேவன் விட்டு பிரியாமல் விட்டு விலகாமல் துவங்கின நாள் முதல் முடிவு பரியன்ன கூடவே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சபை அப்படியாக மணவாட்டியாகிய சபை அந்த மணவாளனை சார்ந்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த இடத்திலே அதை மறுபடியும் நினைவு கூற விரும்புகிறார். அப்படியா இருக்கக்கூடிய சபைக்கு, அந்த மணவாட்டிக்கு தான் இந்த ஆசீர்வாதம். நீ பெருகிவிட்டாய், நீ தளர்ந்து விட்டாய், நீ துளிர்த்து விட்டாய், நீ நட்சத்திரங்கள் அத்தனையாய் நீ பெருகிவிட்டாய், மணல் அத்தனையாய் நீ உருக்கெடுத்து விட்டாய். ஆனால் உன்னுடைய ஆசீர்வாதம் இன்னும் விட்டுவிடவில்லை. இன்னும் நீ பெருகுவாயா, இன்னும் நீ கீழ்ப்படிவாயா. அதே ஆபிரகாமின் சந்ததியில் இருந்து வந்தோம் என்று நாங்கள் விசுவாசிப்போம். ஆனால் அந்த ஆபிரகாம் எப்படியெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தானோ, எப்படியெல்லாம் மற்ற ஜனங்களுக்காக அவன் பரிதவித்து ஜெபித்தானோ, எப்படியெல்லாம் லோத்தை கடத்தி கொண்டு போன பொழுது அந்த சோதோம் கொமோரா ராஜாக்களுக்காக இவன் தன்னுடைய ஜனங்களை யுத்த வீரர்களாக மாற்றி அவர்களின் சிறையிருப்பை திருப்ப வேண்டும் என்று அவன் கீழ்ப்படிதலோடு அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த மனப்பாங்கு உள்ள அந்த ஆபிரகாம் இல்லையா, மற்றவர்களுக்காக போர் செய்கிறவன், புறஜாதியினுக்காக அவன் சோதோமின் ராஜாவும் கொமோராவின் ராஜாவும் எவ்வளவு அருவருப்பான காரியங்களை செய்தார்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் அவர்களுக்காக யுத்தங்களை செய்கிற ஒரு நல்ல போர் வீரனாக இருந்தான் ஆபிரகாம். ஆமென். தன்னுடைய பெண் ஜாதியை கடத்தி கொண்டு போகிறவனாய் இருந்தாலும் அவனுக்காக மன்றாடுகிற ஒரு மன்றாட்டு வீரனாய் இருந்தான் ஆபிரகாம். ஆமென். மற்றவர்களுக்காக கர்த்தரிடத்திலே, ஆண்டவரே 30 நீதிமான் இருந்தால் நீர் அழித்து விடுவீரோ, 20 நீதிமான் 10 நீதிமான் என்று அவன் கெஞ்சி கதறி மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாப்பட்ட அந்த ஆவிக்குரிய சந்ததியிலிருந்து நாங்களும் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்தை பெற்றவர்களானால் நாங்களும் அழிந்து போகக்கூடிய ஜனங்களுக்காக மன்றாடுகிறவர்களாக இருப்போம். எங்களுக்கு துரோகம் செய்கிறவனுக்கு பதிலாக அவனுக்காகவும் அவன் குடும்பங்கள் தலைக்க வேண்டும் என்றும் நாங்கள் இயேசுவின் பாதத்தில் இருந்து நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். மற்ற தேசங்கள் எங்கள் மீது பகை கொண்டால், படையெடுத்தாலும் அவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் தான் ஆபிரகாமின் சந்ததிகள். அதுதான் இயேசுவின் சந்ததி. ஆமென். இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசுகிற ரத்தம். அது ஒருவன் கொலை செய்தாலும் சரி, ஒரு தூசித்தாலும் சரி, அல்லது தன்னுடைய வாழ்க்கையை தூசித்தவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கை கசப்பாகவோ இல்லை எப்படியோ அருவருப்பாகவோ மற்றவருக்கு இடையூறு கொடுக்கிறவனாகவோ சபையை துன்புறுத்துகிறவனாகவோ எவனாகவோ இருந்தாலும் சரி, பரிந்து பேசுகிற ரத்தம் தான் இயேசு கிறிஸ்துவின் அந்த பரிசுத்தமான ரத்தம். ஆமென். அந்த ரத்தத்தின் மூலமாய் உடன்படிக்கை செய்த இந்த புதிய ஏற்பாட்டின் சபை இன்னும் ஆபிரகாமுக்கு தாண்டி இன்னும் நாங்கள் அதிகமாக எங்களை நாங்கள் கீழ்ப்படுத்தி ஒப்புரவாக்க வேண்டும். ஆமென். அப்பொழுதுதான் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு அது பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமுமாக இருக்கும். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். எங்களுக்கு தேவ ஆவியானவர் அந்த நாட்களிலே அதே மாதம் அதே தேதியில் கொடுத்த வாக்குகள், அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு இந்த மாதத்திலே கொடுத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உபாகமம் 1 அதிகாரம் 31 முதல் 33 வரை நான் வாசிக்கிறேன்.
ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடுங்கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராக மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்று சொன்னார். இப்படியாக அந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லி அவர்கள் அந்த சந்ததியிலே அந்த ஆண் பிள்ளைகள் புறப்பட்டு தாங்கள் விருத்த சேதனம் செய்து கொண்ட ஆண் பிள்ளைகள் ஒருவனும் பிரவேசிக்கவில்லை. மறுபடியுமாக கில்காலிலே நாங்கள் பார்க்கிறோம், நிந்தையை புரட்டி போட்ட நாள் என்று யோசுவா சொல்லுகிறதை நீங்கள் அறிவீர்கள். அந்த இடத்துல மறுபடியும் அங்கே விருத்த சேதனம் செய்யப்படுகிறது. தங்களை மறுபடியும் பரிசுத்த மனவாட்டியாக அங்கே மறுபடியும் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அப்பொழுது சபைக்கு மிகவும் முக்கியம், நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடிக்கடி நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடிக்கடி என்பது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் இருந்து நல்லவன் அல்ல தேவரே, உம்முடைய நீதியின் நியாயத்தின்படி நான் நடக்க கடவன். ஆபிரகாம் அப்படித்தான் நடந்தான். தேவனுடைய நீதியே தன்னுடைய நீதியாக ஆபிரகாம் கொண்டுள்ளவன். ஆமென். தன்னுடைய நீதியை நீதி என்று அவன் எண்ணாதவனாக இருந்தான். ஆமென். அப்படியாக ஆண்டவரே, உம்முடைய நீதி என்னுடைய நீதியாக மாறட்டும். நான் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே என்னை ஆண்டவரே நீர் விட்டு விலகாமல் இருப்பது போல நானும் உம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக பாளையத்தின் நடுவிலே கூடாரம் போட்டு கர்த்தர் வசித்த பொழுதும் அங்கே அநேக அற்புதங்கள் அடையாளங்கள், மன்னாவை உண்றார்கள். எல்லோரும் உங்களுடைய எல்லா காரியங்களும் உங்களுக்கு தெரிந்ததுதான். இத்தனை காரியங்களையும் கண்டுவிட்டுத்தான் அங்கே விபச்சாரம் நடந்தது. புரிகிறதா? இத்தனை காரியம் நடக்கிறது. ஐயா, நீ எதை சாப்பிட்டாய் காலையில? நீ காலையில நீ சாப்பிட்டது மண்ணா, ஆனா செய்கிறது என்ன? விபச்சாரம். எவ்வளவு அசுத்தம்! புரியுதா? அந்த சூழ்நிலையை பாருங்க. தேவனுடைய பிரசன்னத்துக்குள் இருக்கும் பொழுதே விபச்சார காரியம் சபைக்குள்ளே வருகிறது. 12 சீஷர்கள் மத்தியிலே காணப்பட்டது. எப்படி பிசாசு உள் புகுந்தான்? யூதாஸ் காரியத்துக்குள்ளாக. பிசாசு எந்த வழியிலும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் இருக்கிற ஜனங்கள், அவர்கள் தேவனை நம்பி இருந்த ஜனங்கள், தேவனை ஆராதிக்கிற ஜனங்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே விபச்சாரங்கள் காணப்பட்டது. ஒருவன் கூட குவாலிஃபை ஆகல. 2 பேரை தவிர்த்து 2 பேர். ஆண்டவர் சொல்லுகிற பாளையம் சுத்தமா இருக்க வேண்டும். ஆகான் ஒருத்தன் தான். ஆகான் ஒருத்தன் தப்பு பண்ணினான், தண்டனை நம்ம இல்லாத. என்னடா, சரீரம் ஒன்று. சரியா? சரீரம் ஒன்று. யுத்தம் செய்ய போகிற சரீரம் ஒன்றே ஒன்றுதான். சரியா? இப்ப கை மட்டும் ஓடி போய் நீங்க யுத்தம் செஞ்சீங்கன்னா மற்ற கை உஷ்ணம் கொண்டதா சீல் கொண்டதாக இருந்தால் எப்படி யுத்தத்தை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இல்லையா? சபை முழுவதும் பரிசுத்தமாக இருந்தால்தான் சபையை நாங்கள் பரிசுத்தப்படுத்துவது அடிக்கடி நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாளையத்தை நாங்கள் அடிக்கடி நாங்கள் பரிசுத்தப்படுத்தும் பொழுதுதான் நாளை எங்கள் மத்தியிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வோம். அற்புதங்களை செய்ய வேண்டுமென்றால் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவனிடத்திலே நாங்கள் பரிசுத்தமாக பழகிக் கொள்ள வேண்டும். உபாகமம் 4வது வசனம் 4வது அதிகாரம் 32 முதல் 35 வரை நான் வாசிக்கிறேன். தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமனை மட்டும் உள்ள எவ்விடத்திலாகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ? இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ? அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாரொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும்
அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்துப் பார். கர்த்தரே தேவன், அவரே அல்லாமல் ஒருவரும் இல்லை. ஆமென் என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று நிரூபித்து காட்டும்படியாக காரியங்கள் நடந்தது என்று சொல்லுகிறார். அற்புதமான காரியம். இதை போல மற்ற ஜனங்கள் பெற்றுக்கொண்டது உண்டோ என்று கேட்கிறார் மோசே. இப்படியாய்ப்பட்ட அக்கினிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் வழிநடத்துதலும் ஆண்டவருடைய ஆலோசனையும் திட்டங்களும் தீர்மானங்களும் அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற தேவனை எந்த ஜனமாவது பார்த்ததுண்டோ? அப்படியாக இருக்கிற ஜனம், அப்படியாய் பார்க்கிற ஜனம் நாங்கள் பாக்கியவான். ஆமென். ஆனால் நாங்கள் அதை புரிந்து அறிந்து கொள்ள வேண்டும். சீஷர்களும் அப்படித்தான் இருந்தார்கள் இல்லையா? சீஷர்களுடைய நிலைமையும் இதுதான். லாசருவை உயிரோடு கூட எழுப்ப போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தான் சீஷர்கள். அவிசுவாசியாக தான் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் காலப்போக்கில் அவர்களை ஆவியானவரை கொண்டு திறப்படுத்தினார். ஆனால் காரியங்கள் அற்புதங்கள் அவர்கள் கண்கள் மூலமாக நடந்தது. அவர்கள் கரங்கள் மூலமாக அநேக அற்புதங்கள் நடந்தாலும் சீஷர்கள் அப்பம் எங்கே என்று கேட்கும் பொழுது இல்லையா, எல்லாரும் மாறி மாறி முடிச்சதா சரியா? கப்பல்ல ஏறியாச்சு, கப்பல்ல ஏறி பிடித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருக்குன்னு சொன்ன பொழுது மார்க் 5:6 நாங்கள் பார்த்தோம். அதிலேயும் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். என்னென்றால் பிடித்தமாவென்றால் என்னவென்று தெரியவில்லை, நான் அப்பம் கொண்டு வராததினால் இவர் எங்களை கேட்கிறார் என்று அதை மாத்திரம் உணர்ந்தவர்களாக இருக்கிறார். அந்த மார்க் அதிகாரத்திலே தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தேவர் கேட்கிறார். இன்னும் உணராதவர்களாக இருக்கிறது எப்படி? இப்பொழுதுதானே அற்புதத்தை பார்த்தீர்கள், இப்பொழுதுதானே உங்கள் கரங்களினால் செய்தீர்கள், இன்னும் அறியாமல் இருக்கிறது என்ன என்று சொல்லுகிறார். அதாவது தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து 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 பழகின உடனே நம்ம என்ன வாழ்நாள்ல நாட்கள்ல என்ன நடக்கிறது என்றால், ஏதோ ஒரு மாயான வாழ்க்கையை நாங்கள் வாழ துவங்கிவிட்டோம். கர்த்தரங்களை வழி நடத்துகிறார், மற்ற ஜனங்களுக்கு கிடைக்காத அதிசயங்கள் அற்புதங்கள் எங்களுக்கு கிடைக்கிறதே என்று அந்த உணர்வில்லாமல் போகும் வண்ணமாக எங்களுக்குள்ளே ஒரு சோம்பலின் ஆவி வருகிறது. நாங்கள் வாய்களினால் சொல்லுவோம், காலையில போய் மண்ணாவை எடுப்போம், சரியா சாப்பிடுவோம், ஆனால் செய்கிற காரியமும் ஒரு இல்லையா? அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் எல்லாம் இருக்கிறது வழி நடத்த. நீங்கள் டெசர்ட்டை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒரு மணல் மேடு உள்ள இடம், காலை மண்மேடு வேறவாக இருக்கும். நீங்கள் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி டிசைன் மாதிரி இருக்கும். திருப்பி ஈவினிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணல் மேடு காற்றடித்து மறுபடியும் டிசைன் மாதிரி இருக்கும். எங்கே நிற்கிறீங்கன்னே தெரியாது, சரியா? உங்களை வழிநடத்துவதற்கு அவர் கர்த்தரே நின்று அவர் வழிநடத்தினதாக நாங்கள் பார்க்கிறோம். அப்படித்தான் இந்நாட்களிலும் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, நாளைய தினம் என்ன ஆண்டவர் எனக்கு தெரியாது, நீர் எங்களை வழிநடத்தும். அவர் அழகாக வழி நடத்துகிறார். ஆனால் வழி நடத்துகிற அந்த அற்புதங்களையும் அந்த அனுபவத்தையும் பெற்றுக்கொண்டுள்ள நாங்கள் இன்னும் அவிசுவாசிகளாகத்தான் காணப்படும் என்பதுதான் நாங்கள் வேதத்திலிருந்து பார்க்கிற காரியங்களாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலே இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களும் அப்படித்தான் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். நாங்கள் தேவனிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, உண்மை நீர் என்னை காண்கிறீர் என்பதை உணர்ந்து நான் ஒரு நாளும் நடக்கிறது. நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ சிருஷ்டிகள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். தகுதியற்றவர்கள் நாம் இல்லையா? அந்த தகுதியில்லாத எங்களை அவர் தகுதிப்படுத்த அந்த கிருபையை கொடுத்து வழிநடத்துகிறார். நாங்கள் ஏளனம் செய்து விடுகிறோம், ஈஸியாக அசட்டை பண்ணி விடுகிறோம். அவர் கொடுத்த அபிஷேகத்தையும் அந்த கொடுத்த வரங்களையும் நாங்கள் ஒரு அசுசி பண்ணி விடுகிறோம் இல்லையா? அசட்டை பண்ணி விடுகிறோம் என்று தான் நான் சொல்லுவேன். அவர் கொடுத்த வரங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் வண்ணமாக நாங்கள் அதை அதிகாரமாக பயன்படுத்துவோம். ஆமென். அவர் எங்களுக்கு ஜெபத்தை கொடுத்திருக்கிறார். ஜெபங்களிலே நாங்கள் கேட்கிறது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறது எத்தனை பேர், எத்தனை பாக்கியமுள்ள ஜனங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். நீங்கள் கேட்பதை பெற்றுக்கொள்ள, இந்த சபையிலே நீங்கள் முழங்காலில் நின்று கேட்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் இவ்வளவு பாக்கியம். அப்ப அதை மற்றவர்கள் ஆபிரகாம் ஜெபித்தது போல
மற்றவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கப்படுகிறோம். நாங்கள் செய்கிறோம், ஆனால் அது போதாது. சரியா? கூடுகிற இடங்களில் மாத்திரமல்ல. ஏன் ஆபிரகாமோடு அங்கே யார் இருந்தா? யாருமே இல்லை. ஆனால் அவனே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். உடனே இந்த ஜெபங்களை கேட்ட கர்த்தர் உடனே அங்கே இருந்து ஒரு ஆளை அனுப்புகிறார். அப்பவும் திராட்சரசத்தை கொடுத்து, ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்காமல் நான் விடுவதில்லை என்று மெல்கிசேதேக்கை அனுப்புகிறார். அவன் அப்படியாப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். ஓகே, அந்த ஆசீர்வாதம் தான் இந்த ஆசீர்வாதம் என்று நான் விசுவாசிக்கிறேன். உபாகமம் 1 அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அநேக காரியங்கள் பேசலாம் இந்த வசனத்தை குறித்து. நிறைய குறிப்புகள் உண்டு. நிறைய நீங்கள் உபாகமத்தை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வாசியுங்கள். தேவன் உங்களோடு கூட பேசுவார். உபாகமம் என்பது இட்ஸ் அ குவிக் ரெஃபரன்ஸ். இவ்வளவு நாள் என்ன நடந்தது என்றதை ஒரு குவிக் ரெஃபரன்ஸா உங்களுக்கு மோசே எழுதி வைத்திருக்கிறார். அருமையாக இருக்கும். அதை எடுத்து வாசிங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை, கூடுமானால் 2-3 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய கரம் எப்படியெல்லாம் இருந்து அந்த சபையை வழிநடத்தி வந்தது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால், இந்த நாளிலும் அதே வல்லமை உள்ள கரம், ஓங்கிய புயம், அந்த அதிசயம் செய்யப்பட்ட அதே அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் இன்றும் நம் சபையை வழிநடத்தி வருகிறது. அதே ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். தேவன் தாமே இந்த வருடம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. இன்னும் 2 மாதங்கள் தான் எங்களுடைய வருட முடிவு. 2026க்குள்ளாக நாங்கள் சீக்கிரமாய் சொல்லுகிறோம். இல்லை, எப்படித்தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பேசிக்கொண்டு வரோம். மாதம் போகுது, வாரம் போகுது, வருஷமே போயிடுது இல்லையா? நான் என்னுடைய வாழும் பிரயாத்தை நான் யோசித்து பார்த்தேன். நான் நினைக்கவில்லை 2025 வரை நான் ஆளுவேனோ என்று தெரியாது. 2000 ஓகே அப்படி என்று நினைத்த ஆள் தான் நான். ஸோ கர்த்தர் அப்படியாக நாட்களை துருதிப்படுத்துகிறார். ஏனென்றால் காலம் அதிக வேகமாக ஓடுகிறதுக்கு காரணம் உண்டு. நம் ராஜாவை அதற்குத்தான் நம்மளுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இன்று படுத்தால் காலையில் எழும்பும்போது பரலோகம் நான் போவேன்ற நிச்சயத்தோட தான் படுக்கணும். படுக்கும் பொழுது அந்த நிச்சயம் வேணும். அந்த குவாலிட்டி இல்லைன்னா நீங்கள் முழங்கால இருந்து ஆண்டவர்கிட்ட மன்றி நீங்கள் ஆண்டவரோட ஒப்புரமாகிட்டு படுக்க போங்க. ஏன்னா யூ மே மிஸ் இல்லையா? அந்த ஒரு ஜபம் நீங்கள் செய்யாவிடலும் நீங்கள் பரலோகத்தை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அநேகம் உண்டு. ஏனென்றால் நாங்கள் யாரும் நல்லவர்கள். கர்த்தர் ஒருவரே நல்லவராக இருக்கிறார். எங்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த மாதத்திலும் இந்த பந்தியை எடுப்பதற்கு முன்பதாக அவர் செய்த உடன்படிக்கையை நாங்கள் சற்று நேரம் யோசித்து பார்ப்போம். அவர் எங்களோடு கூட தன்னுடைய இரத்தத்தினால் அவர் எங்களோடு கூட உடன்படிக்கை செய்தார் இல்லையா? நல்லவர். இங்கே எல்லோரும் எழுந்திருப்போம். நாங்கள் ஜெபம் செய்து நன்றிகளை கூறி வாக்குத்தத்தங்களை கொடுத்த நல்ல வாக்கு மாறாத தேவனை நோக்கி பார்ப்போம். நாங்கள் ஜெபம் செய்து நாங்கள் பள்ளிகளுக்குள்ளாக கடந்து செல்வோம். மறுபடியுமாக இந்த உபாகமம் 1:11 நான் வாசிக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் 1000 மடங்கு பெருகும்படியாக. It's not a physical promise, it's a spiritual promise came from the God to you this month. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பெற்ற வரங்கள் 1000 மடங்காக மாறட்டும். ஆவிக்குரிய வரங்கள், தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்ற ஒவ்வொரு காரியமும் 1000 மடங்காக ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் எழுந்தருளியிருக்கிறார். கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். வல்ல பிதாவே, நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் 1000 ஆண்டவரே. கடந்த 10 மாதங்களாக நீர் எங்களை கண்மணி போல ஆண்டவரை பறந்து காட்டுகிற பட்சியை போல ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வந்தீர், சுமந்தீர், ஏந்தி நீர், தாங்கி நீர், தப்புவித்தீரப்பா. இப்படியாய் ஆண்டவரே 2 மாதங்களையும் மிகுதியாய் இருக்கும் காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என் தகப்பன் நீர் முன் செல்லும்படியாக ஆவியானவர் ஆண்டவரே பட்டய கற்கை
உடையவராக, பட்டயங்களை தரித்திருக்கிறவராக, எரிகோ மதிலுக்கு முன்பதாக, யோசுவாவுக்கு முன்பதாக நீர் எழுந்தருளீர்கள் அல்லவா? அப்படியாய் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை வழிநடத்தும்படியாக, ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரை சுமந்து செல்லும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதம் 1000 மடங்காக, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஜெபங்கள், வேத வாசிப்புகள், ஆண்டவரே அப்பா எந்த நீர் வரத்தை நீர் கொடுத்தீரோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த வரங்களை ஆண்டவரே 1000 மடங்காக இவர்கள் பயன்படுத்தவும் ஆண்டவரே அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள வரங்களாக ஆபிரகாமை போல ஆண்டவரே அப்பா நாங்கள் மற்றவர்களுக்காக அந்த வரங்களை பயன்படுத்துகிற பிள்ளைகளாய் என் தகப்பன் இந்த மாதத்தில் எங்களை வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கடந்த நாட்களில் எங்கள் குடும்பங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தி நோய்கள் ஆண்டவரே வியாதிகள் எல்லாவற்றுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்து ஆண்டவரே அப்பா நீர் எங்களை ஆண்டவர் உங்களுடைய அற்புதத்தினாலும் ஊங்கிய புயத்தினாலும் வழிநடத்தி வந்தீரப்பா. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே ஜீவ மன்னாவை நீர் எங்களுக்கு கொடுத்தீர், ஜீவ தண்ணீரை எங்களுக்கு நீர் கொடுத்தீரப்பா. நாங்கள் பாக்கியமுள்ள ஜனங்களாய் நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் மத்தியில் சிங்காசனத்தை அமைத்து ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்தீர் இந்த 10 மாதங்களாய். இதுவேறும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் நீர் உலாவுவீராக, சபைகளில் உலாவுவீராக, ஆண்டவரே வேறு ஸ்தலங்களில் உலாவுவீராக அப்பா. நாங்கள் நடக்கும் பொழுது, போகும் பொழுது, வரும் பொழுது, பிரயாணங்களில் இருக்கும் பொழுது, தூங்கும் பொழுது, எழும்பும் பொழுது, ஆண்டவரே பிள்ளைகளோடு பேசும் பொழுது, எல்லா நேரத்திலும் எந்நேரத்திலும் எவ்வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற வேலைகளுக்காக நன்றி, ஊழியங்களுக்காக நன்றி. உண்மையும் உத்தமமாய் எல்லா இடங்களிலும் நாங்கள் இருக்க, வேறு ஸ்தலங்களிலும் நீர் கொடுத்திருக்கிற ஊழியங்களிலும் நாங்கள் இருக்கத்தக்கதாய் என் தகப்பன் நீர் கிருபை செய்வீராக. நீர் காண்கிற தெய்வம் என்பதை நாங்கள் காணவும் ஆண்டவரே நீர் விதியான காரியங்கள் உபாகமத்திலே நீர் சொல்லியிருக்கிறேன். உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ இதை சொல்லு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ இதை அறிவி, உன்னுடைய பிள்ளைகளை நற்வழியில் நட, அவன் ஆயுசு நாட்கள் நீடிக்க வேண்டும் என்றால் தாய் தகப்பனை கடன் பண்ணுவாயாக என்று இப்படியாய் அநேக காரியங்களை நீர் கட்டளை கொடுத்திருக்கிறீர் அப்பா. அது எல்லாம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளோடு பேச இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிழவும் கர்த்தாவே. எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிழ நீர் கிருபை செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் முற்று முழுவதுமாய் எங்களை சூழ்ந்து கொண்டு வழி நடத்தட்டும், உதவி செய்யும் கூட அப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த நல்ல நேரத்திலே ஆண்டவரே அப்பா நாங்கள் நேரெடுக்க போற பந்தியை கூட ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் செய்த உடன்படிக்கையை நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. நான் மறுமளவும் இதை நினைவு கூறுங்கள் என்று சொன்னீங்களே அப்பா, அதை நாங்கள் சற்று நேரம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். என் கண்மலையானவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்காக ஆண்டவரை யாவற்றையும் சகித்துக் கொண்ட கர்த்தர் சமூகத்திலே ஆண்டவர் இந்த பந்தியை எடுக்க எங்களை ஒரு விசையில் ஆயத்தப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் நிற்கும் பொழுது தகப்பன் ஆவியானவரே எங்களை தகுதிப்படுத்துவீராக. உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் ஏதும் செய்திருந்தால் ஆண்டவரே தகப்பனே இதோ இந்த நேரத்திலே ஆண்டவரே மறைவான பாவம் அழகாக பாடினோம் ஆண்டவரே. கோபங்கள் ஆண்டவரே கொஞ்சம் ஆண்டவரே, தயவோ நீடியதானவரே. அல்லேலூயா ஆண்டவரே அப்பா. நான் முள்ளுகள் மத்தியில் இருந்தாலும் ஆண்டவரே நான் நீலி புஷ்பமாக மலர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. முள்ளுகளோடு சேர்ந்து நான் முள்ளுகளாய் போய் விடாத வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளை உப்பாக ஒளியாக இருக்கும்படியாய் ஆண்டவரே எத்தனை நெருக்கி முள் போட்டாலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளை என்று உம்முடைய நாமத்தினால் நான் நீலி மலர் போல ஆண்டவரே நறுமணம் வீசுவேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நறுமணம் வீசுகிற இந்த நீலி மலரை பார்த்து ஆண்டவரே ஜனங்கள் தேடி வரத்தக்கதாய் ஆண்டவரே காட்டு புஷ்பங்கள் ஆண்டவரே கம்பீரித்து பாடத்தக்கதாக ஆண்டவரே அப்பா எல்லா ஜீவ ஜந்துக்களும் ஆண்டவரே இந்த நறுமண வாசனையை தேடி வரத்தக்கதாக கிருபை செய்வீராக. உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே, கிருபை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய ஈசோப்பினால் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. நாங்கள் உம்மை மறுதலித்த பிள்ளைகளாய் மறுபடி உம்மை சிலுவையில் நாங்கள் அறையாத வண்ணம் ஆண்டவரே தகப்பனே எங்களை தயவு கூர்ந்து மன்னித்து ஆண்டவரே இந்த பந்தியில் ஆண்டவரே நாங்கள் கலந்து கொள்ள எங்களுக்கு தகுதி செய்வீராக. சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தயவாய் எங்களை மன்னித்து தகுதிப்படுத்துவீராக. 1 கொரிந்தியர் 11
அதிகாரம் 23 முதல். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறார்.